தொடர்ந்து சில வாரங்களாக பங்குச்சந்தையில் பாசிட்டிவாக இருக்கக்கூடிய சில செக்டார்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் முதலாவதாக பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா நிஃப்டி பேங்க் ஏறக்குறைய 2 வாரங்களாக நல்ல புல்லிஷில் முடிஞ்சிருக்கு. அதுவும் இல்லாமல் ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணி ஒரு பிரேக் அவுட்டும் நடந்திருக்கு. அதுக்கு அடுத்தது ஃபார்மா செக்டார் அதனோட 52 வீக் ஹையில் வர்த்தகம் நடந்துட்டு இருக்கு. தொடர்ச்சியாக இதுவும் மேல் நோக்கி உயர்வதற்கான அதிகமான வாய்ப்பு இருக்கு. இதன் தொடர்ச்சியாக நிஃப்டி ரியாலிட்டி தொடர்ந்து 3 வாரங்களாக பாசிட்டிவ்ல இருக்கு. இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னும் தெரியுது. இதுவும் தொடர்ந்து உயர்வதற்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது பிஎஸ்சி பேங்க் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 8000 அதோட ஹை லெவலில் இன்னமும் தக்க வச்சிட்டு இருக்கு. அந்த இடத்துல மல்டிபிள் டைம் சப்போர்ட் எடுத்துட்டு இருக்கு. ஸோ இந்த செக்டாரும் மேல் நோக்கி போவதற்கான அதிகமான வாய்ப்பு இருக்கு. இண்டெக்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா நிஃப்டி மிட் கேப் இண்டெக்ஸ் அதனோட 52 வீக் ஹைல வர்த்தகம் நடந்துட்டு இருக்கு. நிஃப்டி ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 52 வீக் ஹை பக்கத்தில் இருந்தாலும் சைட்வேஸ் ஒரு ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் ஆயிருக்கு. இந்த செக்டர்லுமே தொடர்ந்து உயர்வதற்கு வாய்ப்பு இருக்கு. அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். நான் கோவிந்த், ஆம்பி ரெஜிஸ்டர்ட் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் அண்ட் IRDAயோட சர்டிஃபைட் இன்சூரன்ஸ் அட்வைசர். உடனே லாபத்தை தரக்கூடிய அந்த செக்டாரில் பற்றி இப்போ விரிவாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 57,500 அப்படிங்கிற ப்ரீவியஸ் ஹை, அந்த ஹையை பிரேக் பண்ணி இந்த வீக்கில் க்ளோஸ் வச்சிருக்காங்க. தொடர்ச்சியாக இது டபுள் பாட்டம் கூட வச்சுக்கலாம். ஏறக்குறைய டபுள் பாட்டம் பிரேக் அவுட்டும் நடந்திருக்கு இந்த இடத்துல. ஸோ இதுக்கப்புறம் தொடர்ச்சியாக இது மேல் நோக்கி போகிறதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஆல் டைம் ஹை தொட்டு அதையும் பிரேக் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அடுத்த 6 மாதங்களில் பேங்க் நிஃப்டியில் பேங்கிங் செக்டாரில் இருக்கக்கூடிய பங்குகளில் முதலீடு பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல லாபத்தை பார்க்கறதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்குது. இங்கே மந்த்லி கேண்டில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புல்லிஸில் முடிஞ்சிருக்கு. இதில் ஒரு லாங் வியூ பார்க்கலாம். நம்ம 2020 பேங்க் நிஃப்டியோட ட்ரெண்ட் இப்படி தான் போயிட்டுருக்கு. ஏறக்குறைய இங்கே 2019 2022 வரைக்கும் 0 ரிட்டர்ன் ஒரு 4 வருடங்களில். நீங்கள் கோவிட் பாட்டம்லேருந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரிட்டர்னில் இருக்கும். ஆனால் 4 வருட ரிட்டர்ன் 2019 22 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 0 ரிட்டர்னில் இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு நல்ல ரேலி நடக்குது. அதே போல் தான் இப்போவும் பார்த்தீங்கன்னா 2024 26 வரைக்கும் 0 ரிட்டர்ன். இந்த 48,000 திரும்பவும் வந்து முடிக்கும்போது உங்களுக்கு 3 வருட ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 0 ரிட்டர்னில் கொடுத்துருக்கு. ஸோ இந்த இடத்துல 48,000 வரும்போது தான் நம்ம பேங்க் நிஃப்டி பேங்க் பீஸ்லேயே டைரெக்டாக நீங்கள் இண்டெக்ஸ் ஓரியன்ட் முதலீடு பண்ணலாம்னு சொல்லிட்டு நானுமே முதலீடு செஞ்சுருந்தேன். நம்ம யூடியூப் சேனல்லையும் அதை போஸ்ட் பண்ணியிருந்தேன். நீங்கள் பார்க்க முடியும் ஓரிரு வாரங்களுக்கு முன்னாடி. ஸோ தொடர்ந்து நிஃப்டி ஃபார்மா பார்த்தீங்கன்னா அதனோட 52 வீக் ஹையில் வர்த்தகம் நடந்திருக்கு. நம்ம 24,000 உடச்சி மேலே வர்த்தகம் நடக்கும்போது நல்ல புல்லிஸ் வரும்னு பேசியிருந்தோம். இப்போ ஏறக்குறைய 1000 புள்ளிகள் 25,000 நோக்கி போயிட்டுருக்கு. அதுக்கு பக்கத்துலேயே தான் க்ளோஸ் வச்சுருக்காங்க. ஸோ இன்னும் இந்த மாதங்கள் முடியறதுக்கு ஒரு நாட்களே இருக்குது. ஸோ இந்த மாதம் புல்லிஸாக முடிஞ்சதுன்னா அடுத்த மாதமும் ஃபார்மா துறை பங்குகள் மேல் நோக்கி போகிறதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்குது. அந்த வரிசையில் அடுத்தது நிஃப்டி ரியாலிட்டி பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக 3 வாரங்களாக நல்ல புல்லிஸில் முடிஞ்சிருக்கு. இங்கே ஒரு இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னும் தெரியுது. லாங் டைம் ட்ரெண்டோட அந்த சப்போர்ட் லைனுக்கு, அதாவது ரெசிஸ்டன்ஸ் லைனுக்கு இன்னும் ஒரு 10% இருக்குது. இது பிரேக் ஆனிச்சுன்னா தொடர்ச்சியாக இன்னும் ஒரு 10% உயர்வதற்கு வாய்ப்பு இருக்குது. அதையும் உடைச்சதுன்னா லாங் டைமில் புல்லிஷ் ட்ரெண்டுக்கு மாறுறதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்குது. நிஃப்டி ரியாலிட்டி இப்போ வேல்யூவேஷன் பெட்டரான இடத்துல இருக்கிறது. அதனால் நீங்கள் எதுலேயும் உங்களோட முதலீடுகளை இன்வெஸ்ட் பண்ணலாம். அடுத்தது பார்க்குறது நிஃப்டி பிஎஸ்சி பேங்க். பேங்கிங் செக்டார் போலவே இதுவும் டபுள் பாட்டம் பிரேக் அவுட் ஆகலை. ஆனால் பிரேக் அவுட்டுக்கு ரெடியாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 2024 ஹையை பிஎஸ்சி இண்டெக்ஸ் அந்த 8000 பாயிண்ட்டை பிரேக் பண்ணி மேலே ஒரு உச்சம் கொடுத்துட்டு அகைன் திரும்ப அதை ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு சைட்வேஸ் போயிட்டுருக்கு. 9,000 கிராஸ் பண்ணும்போது பிஎஸ்சி பேங்க் இண்டெக்ஸ்லையும் ஒரு நல்ல புல்லிஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது மிட் கேப் இண்டெக்ஸ். மிட் கேப் இண்டெக்ஸ் தொடர்ச்சியாக நம்ம பேசிகிட்டே இருக்கோம். இந்த 61,000 பிரேக் பண்ணிட்டு ஒரு நல்ல புல்லிஸ் கேண்டில் பதிவு பண்ணாங்கன்னா ஒரு சூப்பரான ரேலி நடக்கிறதுக்கான அதிகமான பாசிபிலிட்டி இருக்குது. ஆனால் அதுக்கான வாய்ப்பு இல்லாமல் ஆல் டைம் ஹையில் ஒரு கன்சால்டேஷன் நடந்துகிட்டே இருக்குது. அகைன் அந்த இடத்த நல்லா பிரேக் பண்ண முடியாமல் நடந்துகிட்டே இருக்குது. அதே போல் தான் ஸ்மால் கேப் இண்டெக்ஸும் பார்த்தீங்கன்னா இப்போ ஆல் டைம் ஹை பக்கத்துலேயே வந்துட்டாங்க. ஆனால் சைட்வேஸ் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சிருக்காங்க. ஆனால் அடுத்த 1000 பாயிண்ட்ல இதுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸும் இருக்குது. ஆனால் அதை பிரேக் பண்ணும்போது இதுவும் மிட் கேப் இண்டெக்ஸ் மாதிரியே ஒரு சூப்பர் புல்லிஸுக்கு மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் நம்ம அந்த புல்லிஸில் இருக்கக்கூடிய பார்த்த பேங்க் நிஃப்டி, ஃபார்மா, ரியாலிட்டி செக்டார் அண்டு பிஎஸ்சி பேங்க் இந்த செக்டாரில் இருக்கக்கூடிய பங்குகளை மிட் அண்ட் ஸ்மால் கேப் பங்குகளை சூஸ் பண்ணிங்கன்னா நல்ல ப்ராஃபிட் வரதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். தொடர்ச்சியாக அதிக வீழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஐடி அண்ட் எஃப்எம்சிஜி. இந்த ஐடி வந்துட்டு 26,000 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட். ஐடி துறை பங்குகளுமே ஒரு வேல்யூவேஷன் பெட்டரான இடத்துல வர்த்தகம் நடந்துட்டு இருக்கு. அதை உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீண்ட கால முதலீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எஃப்எம்சிஜியும் பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹைலேருந்து ஏறக்குறைய 30% மேலே ஃபால் இருக்குது. 45,000 50,000 வரைக்கும். அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக இந்த இடத்துல பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் நான் பார்க்குறேன். இந்த 2 துறையும் ஒரு நீண்டகால ஆப்பர்ச்சுனிட்டிக்கு முதலீட்டு வாய்ப்பாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஐடி அண்ட் எஃப்எம்சிஜி. ஃபைனலாக நம்ம நிஃப்டிக்கு வந்துடலாம். நிஃப்டி நம்ம பார்த்ததில் எந்த மாற்றமும் கிடையாது. 22,000 நல்ல ஒரு பாட்டம் சப்போர்ட். நம்ம 22,000 பிரேக் பண்ணால் தான் அந்த 18,000 20,000 வாய்ப்பு வரும். பி ரேஷியோவும் அங்கே போகும்போது ஒரு 17-15 வரும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் மார்க்கெட் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கல. திரும்பவும் இந்த இடத்துல பையிங் தான் நடக்குது.
19 PE ரேஷியோ இருக்கும்போதே மார்க்கெட் அந்த இடத்த சப்போர்ட் எடுத்திருக்கு. நம்ம இதுக்கப்புறமே இந்த 22,000 வர்றப்பெல்லாம் ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கலாம் அப்படிங்கிறதா என்னோட வியூ. ஆல்ரெடி இந்த இடத்துல என்னோட முதலீடுகளை நான் அதிகப்படுத்தியிருக்கிறேன். நீங்களும் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கேட்டு 22,000 நியர் வரும்போதெல்லாம், அதாவது 23,000 கீழே வரும்போதெல்லாம் நல்ல முதலீட்டு வாய்ப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு டபுள் பாட்டம் ஜோனில் இருக்குன்னு சொல்லலாம். 26,000 22,000 வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா 24,300ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். இதை பிரேக் பண்ணும்போது நம்ம சொல்லிட்டோம் 26,300 or 26,500 போகிறதுக்கு அதிகமான பாசிபிலிட்டி இருக்கு. ஒன்ஸ் நம்ம நிஃப்டி 24,300 பிரேக் பண்ணிச்சுன்னா கூடிய விரைவில் 2 மாதங்கள்லயோ 3 மாதங்கள்லயோ 26,300 ரீச் பண்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். ஒருவேளை 23,000 பிலோ வந்துச்சுன்னா நான் அது மீண்டும் அதை ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் பார்ப்பேன். உங்களோட வியூ என்னங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. நீங்க முதலீடு செய்வதற்கு முன்னாடி ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரோட சப்போர்ட் எடுத்துக்கிறது ரொம்பவே சிறந்தது. நான் கோவிந்த், ஆம்பி ரிஜிஸ்டர் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் அண்ட் IRDA சர்டிஃபைட் இன்சூரன்ஸ் அட்வைசர். கடந்த 3 வருடங்களில் நம்ம சேனல் மூலிமா 220 நண்பர்கள் டேர்ம் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செஞ்சு பயனடைஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்களும் உங்கள் ஃபேமிலிக்கான ஒரு நல்ல டேர்ம் இன்சூரன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த சேனல் மூலிமா எடுத்தீங்கன்னா லைஃப் டைம் உங்களுக்கு கிளைம் ரிலேட்டட் எல்லா சப்போர்ட்டும் ஃப்ரீயாகவே கிடைக்குங்கிறத இங்கே பதிவு பண்ணிக்கிறோம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் டிஸ்பிளே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கோ அல்லது மெயில் ஐடிக்கோ தொடர்பு கொள்ளுங்கள். உங்களது மியூச்சுவல் ஃபண்ட் பற்றின சந்தேகம் இருந்தாலும் அல்லது மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணணும்னாலும் தாராளமாக என்ன நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயமாக பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நம்புறேன். நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். உங்கள் கோவிந்த்.